ஆண்டவருடைய திருவார்த்தை உங்களை சந்திக்கும். கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவும் சமாரிய ஸ்திரீ என்று சொல்லுகிற ஒரு பெண்ணுடைய உரையாடல் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவளை சந்தித்து அவளோடு பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அவள் சொல்லுகிறாள், எனக்கு புருஷன் இல்லை என்பதாக. அவளுடைய வாழ்க்கை அவிதமான ஒரு நிலையிலே இருந்தது. ஒரு தேவையற்ற ஒரு ஜீவியத்தை இந்த உலகத்தில் தான் ஏன் பிறந்தேன், தனக்கு ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரியை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டுமானத்தை செய்ய ஆண்டவர் விரும்பி, உன் புருஷனை இங்கே அழைத்து வா என்று சொன்னார். அதற்கு திகைத்து போன அவள் சொன்ன பதில், எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உள்ளதை உள்ளபடி சொன்னாய், இப்பொழுது இருக்கிறவனும் உனக்கு புருஷன் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து அவளை தூக்கிவிட விரும்புகிறார். என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அல்லது ஆண்டவர் ஒருவரை நீ அறியாமல் இருக்கலாம். நீ இப்பொழுது இருக்கிற நிலைமையிலிருந்து தூக்கத்தக்க ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவள் ஆண்டவரோடு கதைத்துக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே ஆராதனைக்கு ஆண்டவரை திருப்ப முற்படுகிறாள். தன்னுடைய ஜீவியத்தை சரிப்படுத்தவோ, தன்னுடைய பாவ நிலைமையிலிருந்து எனக்கு என்ன மீட்சி என்று கேட்க முடியாமல், இப்பொழுது எங்களுடைய பிதாக்கள் இந்த மலையில் தொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி ஆராதனை பக்கமாக தன்னுடைய உரையாடலை திருப்புகிறாள். ஆனால் ஆண்டவர் அவருடைய ஆன்மாவிலே கரிசனை உள்ளவராய் அவளுக்கு ஒரு காரியத்தை சொல்லி தெரிவிக்க விரும்புகிறார். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்று ஆராதனையின் அறிவை அவளுக்கு புகட்டுகிறார். எப்படி என்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 23வது வசனம், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். 24வது வசனம், யோவான் சுவிசேஷம் 4:24, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சரியான ஒரு ஆராதனையை அவர் அவளுக்கு காண்பித்து அவருடைய உள்ளான மனக்கண்ணை திறக்கிறார். இந்த நேரத்திலும் கூட நீங்கள் பல ஆண்டுகள் ஆண்டவரை அறிந்து திருச்சபைக்கு போய் வேதாகமத்தை வாசித்திருக்கலாம். ஆனால் உண்மையான ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மகனாக மகளாக உங்களுடைய ஜீவியம் காணப்பட வேண்டும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். மெசியாவை குறித்த ஒரு வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளுதல் உள்ள நிலையிலே, ஆனால் அவரை தேடவோ அவரை அறிந்து கொள்ளவோ முற்படாமல் தன்னுடைய பாவ ஜீவியத்தில் வாழ்ந்த ஒரு மகளை ஆண்டவர் சந்தித்து, உன்னோட பேசுகிற அவர் நான் தான் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். குடத்தை வைத்துவிட்டு தான் வந்த தண்ணீர் அள்ளுகிற வேலையிலே அவள் மறப்புற்றவளாய் மறதி போனவளாக அந்த குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் சொல்லுகிறாள், நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், வந்து பாருங்கள் என்று. ஒரு சுவிசேஷகியாக மாறிவிட்டாள். ஆண்டவர் இயேசுவை சந்தித்த ஒரு உரையாடலிலே கவனிங்கள், ஒரு உரையாடலிலே அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாற்றப்பட்டு, என் வாழ்க்கையை ஒருவர் சொன்னார், நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி அந்த கிராமத்தை கூட்டிக் கொண்டு வந்து விட்டாள். ஆண்டவரை சந்தித்து நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை குறித்த சாட்சியை நீ சொல்ல முற்பட வேண்டும். கிறிஸ்து உன் வாழ்க்கையில் என்னத்தை செய்தார், கிறிஸ்து உன்னோடு இடைப்பட்டது என்ன, கிறிஸ்துவை சந்தித்த பின்புதான் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டது என்பது நீ இந்த நாட்களிலே கூட உன்னுடைய சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். கிறிஸ்து என்னத்தை செய்திருக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படி இருந்தால், ஆண்டவரை சந்தித்த பின்பதாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சுருக்கமாக சொல்லுகிற பொழுது உண்மையாகவே கிறிஸ்து உன் மூலமாக மகிமைப்பட்டுக் கொள்வார். ஊரில் இருந்து வந்து எல்லாரும் சொன்னார்கள், உன்னுடைய வார்த்தையின் நிமித்தம் அல்ல, நாங்கள் அவரை கண்டு அவரை அறிந்து அவரை அனுபவித்து நாங்கள் அறிக்கையிடுகிறோம், மெய்யாகவே அவர் இயேசுதான் என்று, மெய்யாகவே அவர் மெசியா தான் என்று. இந்த நாட்களிலும் கூட உங்கள் மூலமாய் மற்றவர்களும் ஆண்டவரை அறிய நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களா? இப்பொழுது இருக்கிற நிலைமையிலே ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.